தமிழக விவசாயிகள் குறித்த ஒரு புது கண்ணோட்டத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு முக்கியமானது வயிறு. நீங்கள் என்ன தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சோறு இல்லாட்டினா அவ்வளோதான், முடிஞ்சின கதை. அப்போ அதை கொடுக்குற அந்த விவசாயியுடைய கஷ்டம் இருக்குது, அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஆனால் விவசாயம் வேளாண் துறை அதிகாரிகளுக்கு அந்த இவர்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கு முன்னேற்பாடாக சாக்கு பைகளை அதிகமாக வாங்குறது, கொள்முதல் நிலையங்களை கூடுதலாக திறக்கிறது. தற்காலிகமாக திறப்பாங்க, அது கூடுதலாக திறந்து அதற்கு கொள்முதல் நிலையம்னா என்ன, அளக்கிறது, மூட்டை கட்டுறது, அந்த மூட்டையை கொண்டு போய் கிடங்குல வைக்கிறது, அதுக்கான கிடங்குகளை உருவாக்குவது, அதில் மழை தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறது, இதில் லாரி இந்த இதுலலாம் ஏற்றி அனுப்புறது, இப்படியே இந்த ரொட்டேஷன் நடந்தால் தான். நீங்கள் கேம் விளையாடிருக்கீங்களா? இல்லை, இத்தனை காட்சிகளும் நம்ம ஊடகத்தில் தொலைக்காட்சி வாயிலாக பார்க்குறோம் சார். இது பார்க்கும்போது நம்மளுக்கே மனசு பதறுது. ஆனால் ஒரு துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் இது நாடகம்னு ஒரு பெயரை சுட்டி அதை தான் சொல்ல வரேன். அதை ஒரு அம்மா எடுத்துகிட்டு போய் விளைஞ்ச நெல் மழை நீரால் வீணாக போச்சு. ரெண்டும் ஒன்று தான், மூட்டையில் போய் வீணாக போகுது, இங்கே நிலத்திலே வீணாக போகுது காமிக்கிறாங்க. அவர் வாங்கி பார்த்துட்டு இது பண்ணுறாரு. சரியான பதில் தர முடியலன்னா கூட நாடகம்ன்ற ஒரு வார்த்தை அங்கே நாடகம்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பழைய இது எடுத்துக்கிறது, ஊழ்ந்து போனார் டேபிள் கடியில், இனிமேல் ஜனங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயம் எடப்பாடி சொல்லியிருக்காரு. அதாவதுங்க ஊ அப்படின்னோடனே ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார், டேபிள் அதான் தெரியுமே. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் கேட்க ஒப்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முந்தைய ஆட்சியில் 10-15 நாள் தண்ணி நிற்கும், இந்த ஆட்சியில் நாங்கள் ஒரே இரவில் எல்லாத்தையும் இது பண்ணுறோம். அப்போ அந்த கம்பாரிசன் தேவையா? அது மட்டும் இல்லை, மறுபடியும் மடக்கி கேட்ட உடனே சிரிச்சிட்டு போகிறாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டு மைக்க மடக்கிட்டு போகிறாங்க. பதில் சொல்லலை. அதுக்கு மழை நீர் தேங்கி இருந்து இது பண்ணவே முடியாத அளவுக்கு இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு என்னன்னா அப்படி சிரிச்சிட்டு போகிறாங்க. அமைச்சர் அப்படி நின்று அவர் எப்பவுமே தெரியும்ல, வார்த்தை பார்த்துன்னு அப்படியே சீக்கிரம் முடியுமா சீக்கிரம் அப்படி சொல் அப்படி இப்படிதான். யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் திரு முத்தலீப் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இவ்வளோ விஷயங்களை ஊடகங்கள் ஊதி பெருசாக்கிட்டு இருக்க நிலையிலும் தமிழக விவசாயிகள் குறித்த ஒரு புது கண்ணோட்டத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. பருவமழை பெய்தாலே சென்னையை மட்டும்தான் ஊடகங்கள்லாம் ரொம்ப வெட்ட வெளிச்சமாக காட்டிட்டு இருக்க நிலையில தென் மாவட்டங்களில் விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதையும் அவர் இப்போ கொண்டு வந்திருக்காரு. அது குறித்து உங்களோட பார்வை என்ன சார்? நமக்கு முக்கியமானது வயிறு. நீங்கள் என்ன தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சோறு இல்லாட்டினா அவ்வளோதான், முடிஞ்சின கதை. அப்போ அதை கொடுக்குற அந்த விவசாயியுடைய கஷ்டம் இருக்குது, அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. சொல்கிற மாதிரி ஊடகங்கள் எல்லாமே சென்னை நகரில் இங்கே இருக்கிறதுனால நம்மளும் எப்படி பார்த்துருக்கோன்னா, சினிமாவில் பார்த்துருப்போம் வயலை, இப்படி தான் வளர்ந்துருப்போம். இதில் கொடுமை என்னென்னா, வயலை பார்த்து வளர்ந்த அரசியல்வாதிகளுடைய அந்த ஜென்ரேஷனே முடிஞ்சிடுச்சு. இப்போ இருக்கிறவனா நம்மளை மாதிரி சினிமாவில் பார்த்து வளர்ந்தோம்னா, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது எல்லாருக்குமே விவசாயம் அந்த கஷ்டம் தெரியுமானா தெரியாது. இன்னும் சில பேர் அந்த நகர வாழ்க்கைக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவான். பீஸாவோட சிறந்த உணர்வு கிடையாதுன்னுவான். அதையே ஒரு மாவு தாண்டா வேணும், அந்த மாவுக்கு ஒரு அரிசியோ கோதுமையோ வேணும், அதுக்கு ஒரு விவசாயம் வேணுன்றது இவனுக்கு தெரியாது. டன்சோவில் இது பண்ணுறோமே, இதில் ஆர்டர் பண்ணால் வந்துடுதே, இதுக்குன்னா நமக்கு என்ன பிரச்சனைன்னு தான் யோசிப்பான். ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா விவசாயம் நல்லா இருக்கணும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னு இதுவே இருக்குது. அவங்கள கும்பிட்டு போனால் தான் நமக்கு உண்டு. அப்போ அவங்கள நல்லா வச்சுக்கிறது ஒவ்வொரு அரசுடைய கடமை. நம்முடைய உணவு உற்பத்தி வேறு லெவலில் இருக்குது. ஆனால் கொள்முதல் இன்றைக்கி அன்புமணியாக தான் சொல்லியிருக்காரு. கொள்முதல் பர்சன்டேஜில் இந்தியா லெவலில் நம்ம 4% தான் பண்ணியிருக்கோம் நம்ம விளைச்சலில். அப்போ 100 கிலோனா 4.5 கிலோ மட்டும்தான் நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கோம். மற்ற ஸ்டேட்டில் 27%, 17%, 30% பண்ணிக்கிறான். மீதி தனியாருக்கு போவோம், ரொம்ப இது வீணாக போகும். இங்கே என்ன பிரச்சனைனா, போன தடவை இந்த தடவை கொள்முதல் 2 மடங்கு டெல்டா மாவட்டத்தில். இது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியாது. ஆனால் விவசாயம் வேளாண் துறை அதிகாரிகளுக்கு அந்த இவர்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கு முன்னேற்பாடாக சாக்கு பைகளை அதிகமாக வாங்கிறது, கொள்முதல் நிலையங்களை கூடுதலாக திறக்கிறது. தற்காலிகமாக திறப்பாங்க, அது கூடுதலாக திறந்து அதற்கு கொள்முதல் நிலையம்னா என்ன, அளக்கிறது, மூட்டை கட்டுறது, அந்த மூட்டையை கொண்டு போய் கிடங்குல வைக்கிறது, அதுக்கான கிடங்குகளை உருவாக்குவது, அதில் மழை தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறது, இதில் லாரி இந்த இதிலலாம் ஏற்றி அனுப்புறது, இப்படியே இந்த ரொட்டேஷன் நடந்தால் தான். நீங்கள் கேம் விளையாடிருக்கீங்களா? இந்த கேமு அப்படியே அறுவடை பண்ணுவான், அதை கொண்டு இதில் ஏற்றுவான், மறுபடியும் அந்த இது இப்படி ஓடும், அங்கே போய் காயின் சேகரிக்கும், மறுபடியும் கொண்டு போய் அங்கே இது பண்ணோம்.
அது செம்மையாக இருக்கும் அந்த கேமு. அதை வச்சு வீடு கட்டுவாங்க, கிணறு இது பண்ணுவாங்க, அப்படியே ஒவ்வொன்றா சொத்து வாங்குவாங்க. விவசாயம் ஒரு பக்கம் நடக்கும், அந்த அறுவடை பண்ணி இங்கே வரும். கோழிகள் பண்ண மாதிரி இருக்கும், அதில் முட்டை வரும், அந்த காசு வரும். அப்படியே இது வாழ்க்கை. அப்போ இந்த அறுவடை பண்ணி அதை இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கறதுனா நமக்கு அரிசி உற்பத்தி மத்திய அரசுக்கு அனுப்புறது, அது 100 ரூபாய் இதுக்கு அரிசி ஆலைக்கு போகிறது, இந்த மாதிரிலாம். இதில் இவர்கள் எந்த பெரிய லெவல்லையும் ஒரு அக்கறை செலுத்தாத விளைவு 2 மடங்கு இது மகசூல் இருந்தோம். இவர்கள் முறையாக கொள்முதல் பண்ணல. கொள்முதல் பண்ணி அரிசி கொள்முதலுக்காக தேங்கி இருந்த மூட்டைகள் அரிசிகள் மழையில் வீணானது. நெல் பூத்து போனது, இது நெல் முளைச்சிச்சு. மூட்டையில் இருந்ததும் முளைச்சிது, தரையில் இருந்ததும் வீணாக போச்சு. அப்போது இந்த முளைச்சதுக்கு என்ன சொல்கிறார் அமைச்சர்? போன ஆட்சியில் 3 இன்ச்சு முளைச்சிது, எங்கள் ஆட்சியில் 1/2 இன்ச்சு தானே முளைச்சிதுண்ணா. டே 1/2 இன்ச்சோ 3 இன்ச்சோ பூட்ட கேஸ். நெல் முளைச்சா முடிஞ்சுது. நெல் ஈரமானால ஈரப்பத நெல் 25% இப்போ தான் கேட்டுனுக்குறோம் கவர்மெண்ட்டை. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதெல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. இது ஒரு பார்ட்டு. நெல் அறுவடை பண்ணி கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அங்கேயே கியூ நிற்கிது, காத்து கிடக்குன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாக அறுவடை பண்ணலாம் அப்படின்னு விளைஞ்ச நெல்லை அறுவடை பண்ணாமல் வச்சுருக்காங்கல்ல. திடீர் மழையில் மூழ்கி ஒன்றும் இல்லாமல் போச்சு. இல்லை, இத்தனை காட்சிகளும் நம்ம ஊடகத்தில் தொலைக்காட்சி வாயிலாக பார்க்குறோம் சார். இது பார்க்கும்போது நம்மளுக்கே மனசு பதறுது. ஆனால் ஒரு துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் வந்து இது நாடகம்னு ஒரு பெயரை சூட்டி அதை தான் சொல்ல வரேன். அதான் வந்து ஒரு அம்மா எடுத்துகிட்டு போய் விளைஞ்ச நெல் மழை நீரால் வீணாக போச்சு. ரெண்டும் ஒன்று தான், மூட்டையில் போய் வீணாக போகுது, இங்கே நிலத்திலே வீணாக போகுது. காமிக்கிறாங்க, அவர் வாங்கி பார்த்துட்டு இது பண்ணுறாரு. இதை இவர் இப்படி போயிட்டார்ல, இவர் ஸ்கோர் பண்ணிட்டார். இதுதான் தண்டமாகுது, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குது, ஒன்றுக்கும் அதுவும் இல்லை. இவர் எதிர்கட்சி தலைவராக போயிட்டார். போயிட்டு எல்லாம் எடுத்து பார்த்து இது பண்ணோன்னா இவருக்கு நெருக்கடி ஆகிடுச்சு. உடனே போ அப்படின்னு டெபுட்டி அங்கே அனுப்புகிறாங்க. டெபுட்டி அங்கே போகிறார். போனீங்கன்னா நீங்களும் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா உங்கள்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ்ஸு எல்லா விவசாயிகளுடைய இது தெரிஞ்சிருக்கும். இவர் போய் ஒரு கொள்முதல் நிலையத்தில் நின்றுக்கிட்டு அங்கே அதிகாரிகள் பாருங்கள் சார், சூப்பர் சார், சார் சார் இப்படி சார் இப்படி சார் இந்தாங்க சார் நாங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிறோம் படிச்சுட்டு இவர் கிளம்பிட்டார். அங்கே போனோன்னா இந்த விஷயம் சொன்னோன்னா அவங்க நிலமே கிடையாது சார், பொய் சொல்லுது சார் அந்த பொம்பளை அப்படின்னோன்னா இவரும் நிலமே கிடையாது பொய் சொல்லுதுன்னு. நிலமே கிடையாதுன்னா குத்தகைக்கு எடுக்க மாட்டாங்களா அந்த அம்மா? அப்புறம் நெல் கொள்முதல் இந்த அம்மா அறுவடையே பண்ணல இதுன்னு. ஆமாம், இந்த அம்மா சொல்லணும் அறுவடை பண்ணல தான், நிலத்தில் தானே ஏன் வீணாக போச்சு, மழை நீர் தேங்கி வீணாக போச்சு, அதை தானே காட்டுறேன் அப்படின்னு அந்த அம்மா உட்காந்து பதில் சொல்லுது. நீங்கள் யாருக்கிட்ட சண்டை போட்டுனுக்கிறீங்க? அப்புறம் இன்னும் பல பேர் 2 லட்சம் ஏக்கரு மழை நீரால் சூழப்பட்டிருக்கு. இது நீங்கள் 5 ஏக்கர் பெண்மணியே பொய் சொல்லுதுன்றீங்க. அப்போ மீதி 1,99,995 ஏக்கரு ஆளுங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவங்களும் போய் சொல்கிறாங்களா? சரியான பதில் தர முடியலன்னா கூட நாடகம்ன்ற ஒரு வார்த்தை அங்கே நாடகம்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பழைய இது எடுத்துக்கிறது, உளுந்து போனார் டேபிளுக்கு அடியில். இனிமேல் ஜனங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயம் எடப்பாடி சொல்லியிருக்காரு. அதாவதுங்க அப்படின்னோடனே ஊர்ந்து போனால் தவழ்ந்து போனால் டேபிள் அதானே, அதான் தெரியுமே. இந்த கேள்வி பதில் சொல்லுன்னு போகுது ஜனங்க. வருங்காலத்தில் அதான் நடக்க போகுது. எப்போ பார்த்தாலும் இதுவே ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் தஞ்சாவூருக்கு போயிட்டாரே, அதனால தானே அடிச்சு போட்டு ஓடுறீங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரியுமான்னு கேட்குறேன். அடிப்படை தெரியுமா? விவசாயத்துடைய அடுத்து சம்பா விவசாயம் இது வரப்போகுது. அதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே மழை நீர் இது. அப்போ பருவமழை காலத்தில் என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடு, பருவமழைக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், செப்டம்பர்லேயே ஆரம்பிச்சிடுவோன்றாங்க. சசிகலாவிலேருந்து அன்புமணி ராமதாஸ்லேருந்து எடப்பாடியிலேருந்து நயினார்லேருந்து பலரும் இதை வலியுறுத்திட்டாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு என்னென்னு இருந்துட்டு இதில் இந்த ஆணவத்தனமான பதில் இருக்குல்ல, அவங்க ஆட்சியில் பார்த்தினா 3 இன்ச்சு முளைச்சிது, எங்கள் ஆட்சியில் 1/2 இன்ச்சு தான் முளைச்சதுன்னா திமிரு தானே. இந்த ஆணவத்துக்கு தான் வீட்டில் உட்கார வைப்பாங்க. இதே போன்ற ஒரு பதில தான் சார் இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கு. இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்கீங்க சென்னை மாநகராட்சி சார்பான்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முந்தைய ஆட்சியில வந்து 10-15 நாள் தண்ணி நிற்கும், இந்த ஆட்சியில நாங்கள் ஒரே இரவுல எல்லாத்தையும் இது பண்றோம். அப்போ அந்த கம்பாரிசன் தேவையா? அது மட்டும் இல்லை, மறுபடியும் மடக்கி கேட்ட உடனே சிரிச்சிட்டு போகிறாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டு மைக்க மடக்கிட்டு போகிறாங்க, பதில் சொல்லலை. அதுக்கு மழை நீர் வந்து தேங்கி இருந்து இது பண்ணவே முடியாத அளவுக்கு இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு என்னென்னா அப்படி சிரிச்சிட்டு போகிறாங்க. அமைச்சர் அப்படி நின்று அவர் எப்பவுமே தெரியும்ல வாழ்த்தை பார்த்துன்னு அப்படியே சீக்கிரம் முடியுமா சீக்கிரமா சொல் அப்படி இப்படி தான். அப்புறம் வா கிளம்பு. இதுக்கு மேலே கேட்டான்னா மாட்டிக்குவேன்.
மனப்பாடம் அதிகமாக மனப்பாடம் பண்ண முடிஞ்சிச்சு இல்லை, எல்லாமே மனப்பாட தலைவர்கள். இது அந்த அம்மா பார்த்தீங்களா, அப்படியே இப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் துண்டு துண்டாக கட் பண்ணி மனப்பாடம் பண்ணதை வச்சுட்டு போயிடுது. என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து. இவர்கள் எல்லாம் மேயர்கள், பல முதலமைச்சரே மேயராக இருந்த இடத்துல இன்றைக்கி இவங்க மேயராக இருக்காங்க. சொல்ல முடியாத நாளைக்கு முதலமைச்சராக கூட ஆகிடுவாங்க. அப்போ இவர்களுக்கு இந்த அடிப்படை விஷயங்கள் மக்களுடைய பாதிப்பு தெரியல. அதனால தான் இது ஒரு மேட்ரே இல்லைங்க. அப்போ மேட்ரே இல்லையா, ஒன்றும் இல்லையா, ஆமாம். அப்போ என்ன பண்ணலாம், பைசன் காத்துனுக்கிறாப்புல, கூப்பிட்றாப்புல, அப்படியே பார்த்துடலாமா? ரைட்டு. பார்த்துட்டு என் நெஞ்சை உருக்கியது, தலைவரே இதே மாதிரி தான் ஜெய்பீமுக சொன்னீங்க, அப்புறமா 24 லாக்அப் டெத்து தலைவரே. அப்படியா, நம்ம என்ன பண்ணுறது, அதுதான் பரவாயில்ல தலைவரே, நமக்கு மாரி செல்வராஜ் தேவை. நாளைக்கு தம்பி இன்பநிதியை அது மாமன்னன் எடுத்த மாதிரி, மாமன் அவர் தானே எடுத்தார், அதே மாதிரி தம்பியை வச்சு ஒரு நல்ல படம் எடுப்பாப்புல. அப்படியே விவசாயிகள் பிரச்சனை, கொள்முதல் பிரச்சனை எல்லாத்தையும் வச்சு தம்பி போராடுற மாதிரி எடுப்பாப்புலண்ணா. சரி கூப்பிடுங்க கை. அவர் கேட்குறாரு, இவர் சினிமாவுக்கு போக மாட்டார் தெரியும்ல, எடப்பாடி பழனிசாமி. சினிமாக்காரில் எங்கே வைக்க போனால் அங்கே தான் வைப்பாப்புல, ரொம்பலாம் ஒராசிக்கிறதுலாம் கிடையாது. அதான் ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. அதான் கேட்குறாரு, நெல் வயல்களில் அந்த மழை நீரால் போன நம்ம நெற்பயிர்களை பிடிக்க வேண்டிய கயிறுகள் சினிமாக்காரர்கள் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. சினிமாக்காரன் கையை பிடிச்சி அவர்கள் பயன்படுத்த பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவை வாழ்க்கை, மார்க்கெட்டிங். அப்போ தான் அவங்களுக்கு படம் ஓடம் எல்லாம் இது பண்ணணும். அவங்க நீங்கள் முதலமைச்சர் திட்டுறீங்களா, நான் எடப்பாடி சொல்கிறேன், அயோக்கியத்தனம் இது. கூட போன கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஏன் திட்ட மாட்டேங்கிறாரு அவர்? எல்லோரும் தான் உட்காந்துனாங்க, எல்லாம் இப்படி உட்காந்து பார்த்துன்னுக்குறாங்க, பார்த்து தானே இருக்கோம், இப்படி உட்காந்து பார்த்துன்னுக்குதுங்க. அதனால் இவர்கள் யாருக்குமே அந்த விவசாயிகள் பற்றி கிடையாது. இப்போ அது அயோக்கியத்தனம் தானே. என் தலைவன் மட்டும்தான் கிடைச்சாப்புல, தலைமையே சரியில்லாதப்போ இவங்க அவங்க தனித்தனி கூட்டணி கட்சி இல்லை, தோழமை சுட்டல், தனித்தனி தலைவர்கள் இல்லை, சீட்டுக்கு மட்டும் சண்டை போடுறாங்கல்ல. திருமாலேருந்து எல்லாம் திருமாவளவன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வரலான்ட்டு வெயிட் பண்ணுறாரோ என்னவோ. அதாங்க முடிஞ்சிச்சேன், பிஜேபி தான் வரமாட்டாங்க. அது இவர் வந்தால் போதும், விஜய் வந்தால் போதும், முடிச்சு விட்டுலாம். பிஜேபி இருந்தால் இல்லை சார், தேர்தல் வந்தால் எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அதுக்கு ஒரு எத்திக்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, திருமாவளவன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுறவர் தானே. விவசாயிகள் யார்? அவங்க அந்த கணக்கில் வரமாட்டாங்க போல். எந்த கணக்கில் வருவாங்க அவங்க? ஃபாரின் ஃபார்மர்ஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து நான் ஒடுக்கப்பட்டவன்றதுனால என்னை தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு போர்க்கொடி தூக்குறாரு. அவ்வளோ ஐயாக்கிய பையன் அப்படி இப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அதற்கும் ஒரு வாய் திறந்து பேசாமல் இருக்காரு. அவரும் ஒடுக்கப்பட்டவர் தானே, ஒரு தலைவராக இருந்தாலும் அதற்கும் வாய் திறக்காம தானே சார் இருக்காரு. என்ன பண்ணுறது, எவனா வண்டி கிண்டி கொண்டுச்சா அவனுக்கு கோவம் வருது, அவருக்கு அவ்வளோ மறைச்சா அடிப்போம் அப்படின்னு. மற்றவங்ககிட்ட விஷயத்தில் வரும்போது இருக்க மாட்டேங்குது. தமிழக அரசியல் களத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் குறித்து பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.